எப்படி இவையெல்லாம் மறந்துவிட்டோம் பிரசங்கித்தார் என்பதே ஆச்சரியமா இருக்கிறது. அப்படி ஒரு உபத்திரம், குடும்ப சூழ்நிலை, அவ்வளவு வேதனையான சூழ்நிலை. ஆனால் ஊழியக்காரர் பிரசங்கித்தார், வல்லமையார் பிரசங்கித்தார், புகழ்பெற்ற ஊழியக்காரர் இருந்தார். அற்புதம் அவரை கொண்டு அநேகம் நடைபெற்றது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. வேதனை உபத்திரம் ஒரு பக்கம், ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு பக்கம். இதற்கு என்ன காரணம்? தேவனை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு முறை மன்னிப்பு கேட்டார்கள். அதன் பிறகு ஜெபத்திலே வேதவாசிகளை தரித்திருந்த நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம், சத்தியத்தின் படிகளிலே முன்னேற்றம் அடைய அடைய அந்தந்த ஸ்தானங்களை பெற்றுக்கொண்டே செல்கிறார்கள். மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு அந்த ஸ்தானத்திலேயே இருப்பது. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பொருளாசை இருக்கும். வெளியில பார்த்தா பெரிய என்னமோ எல்லாத்தையும் இழந்தது போல ஒரு தோற்றம் இருக்கும். பெரிய சாமியார் மாதிரி, ஒரு பெரிய சன்னியாசி துறவி மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். வாய் பேச்சுகளெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய தியாகமான வார்த்தைகள் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா அவ்வளவு பொருளாசையா இருக்கும். ஏன் முன்னேற முடியல? பொருளாசை, பெருமை அமிழ்த்து கொண்டிருக்கிறது. அந்த பாரம் அமிழ்த்து கொண்டிருக்கிறது. முன்னேறவே முடியல. இதனால் என்ன? தனக்கு பின்னால் வந்தவர்கள், தன்னோடு இருந்தவர்கள் உயர்ந்தோடைய போகிறதை பார்க்கும் பொழுது தாங்க முடியல. இன்னமும் பாரம் அப்படியே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆவி மனிதர் ஒரு நபரத்தில் காணப்படும் என்று சொன்னால் அந்த நபர் உயர்த்தப்படுவார். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் குற்றங்கள் காணப்படாமல் ஒரு மனிதன் இருக்க முடியும். தவறு செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதர்களில் குற்றம் காணப்படாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது. சாதாரணமாக தான் இருப்பாங்க. இங்கே குற்றங்கள் ஏராளமாய் காணப்படும். நீதியுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால், கிருபையுள்ளவராய் இருக்கிறபடியினால் நிர்மூலமாக்காமல் இருக்கிறவர்கள் 12 அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்தார்கள். இந்த அப்போஸ்தலர்களால் அவருக்கு எத்தனை விதமான கேள்விகள், அவமானங்கள். அவர்கிட்ட கைவிடாமல் சாப்பிட்டான், உடைய சிஷ்யர் கைவிடாமல் சாப்பிட்றாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு வழியா போகும்போது அவர்கள் கதைகளை போய் தின்று கொண்டு போனார்கள். இப்படி செய்கிறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்வதாச்சு. காட்டு பழங்களை பறித்து, அத்தி பழங்களை பறித்து சாப்பிட்டால் அதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதாயிற்று. 12 பேரை வைத்துக் கொண்டு நிர்வாகம் பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு நபரை வைத்து நிர்வாகம் பண்ணுவதே பெரிய காரியம். இவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் நிர்மூலமாக்கப்பட்டிருப்போம். அவருடைய இரக்கங்களுக்கும் முடிவில்லை. எல்லா சூழலிலும், எந்த சூழலிலும் ஒரு மனிதனை மீண்டும் ரட்சிக்க மனமிறங்கி மீண்டும் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்க மாட்டார் என்று சொன்னால் அவருக்கு விரோதமான ஒரு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை செய்வது தேவனை மறுதலிப்பது. பொருளாசையே விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படும். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் கடைசி மட்டும் இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். நரகத்தில் போய் சொன்னார். அவர் உதாரணமா சொன்னாரா, சம்பவம் சொன்னாரா தெரியல. நரகத்தில் போய் பார்க்கும்போது ஜனங்கள் அழுது துடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது இயேசுவே என்று கதறும் பொழுது அவர்களை மீட்க வேண்டும் என்று விருப்பம். அவருடைய ரத்தங்கள் சொற்கள் கொதிக்கிறது.
கொதித்து உள்ளே இருக்கிறது, வெளியில வரல. அவ்வளவு வேதனைப்படுகிறார். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று ஒரு ஊழியக்காரர் எழுதியிருந்தார். நரகத்தின் பகுதிக்கு அவர் மறுபடியும் செல்வாரா என்ன தெரியாது, அப்படி எழுதியிருந்தார். கடைசி நேரத்திலே கூட அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். 2 கள்ளர்களில் ஒருவன் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் அடிக்கப்பட்ட பொழுது 2 கல்வர்களில் ஒருவன் கடைசி நேரத்தில் இன்னொரு கல்வனை கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நிந்தித்த கல்வனை கடிந்து கொண்டு ஆண்டவரை ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைவு கொள்வது என்று சொன்ன பொழுது அப்பொழுதே அவனுக்கு மனம் இறங்கினான். இன்றைக்கு என்னோடு ஒரு பரிசில் இருப்பார் என்று சொல்லி அன்றைக்கு அவனுக்கு மனம் இறங்கினான். கடைசி நேரத்தில் சகை எத்தனை பேர் கொள்ளையடிச்சானோ தெரியாது, எத்தனை பேருக்கு ஏமாத்தினானோ தெரியாது, எவ்வளவு அநியாயம் பண்ணானோ தெரியாது. ஆஸ்தி பாதி ஏழைகளுக்கு தருவேன் என்றான். எவ்விடத்தினால் எதையாவது அநியாயமா பெற்றிருந்தால் நான் திரும்ப தருவேன் சொன்னான். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று சொன்னான். கடைசி நேரத்தில் அறிக்கை செய்ய யூதாஸ் மறந்து விட்டான். கடைசி நேரத்திலும் பேதுரு மனம் கசந்து அழுதான், அவனை ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒரு இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதனால நாம் அந்த இடத்திலேயே இருக்கிறோம். ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஒரே வகுப்பு படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஒரே வகுப்பு வருஷம் அப்படிலாம் இருக்கு, அந்த வருஷத்தை வகுப்பே படிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அவனுக்கு கீழே மாணவர்களெல்லாம் கூட வந்து அவனை சக நண்பன் டேன்னு தான் சொல்லுவான். இவன் அந்த பசங்களுக்கு 6 வருஷம் போக படித்து கொண்டே இருக்கிறான், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் தேர்ச்சி அடைந்து அடுத்தடுத்த வகுப்புகள் பட்டி பருவத்தையும் கடந்து போகும் பொழுதுதான் அவன் அடுத்த அனுபவத்திற்குள்ள வர வேண்டும். நாம் ஒரே இடத்துல இருந்தோம் இருப்போம் என்று சொன்னார். ஒன்றையே தியானித்து ஒரே உபதேசத்தை கேட்டு ஒன்றையே தியானித்து இந்த ஆனரா பொசிப்னு பேப்பர்ல ஒன்று இருக்கும், நோட்ல ஒன்று இருக்கும், அதையே படிச்சு ஆராதனை செஞ்சு மறுபடியும் அதையே படிச்சு ஆராதனை செஞ்சு அதில் உள்ள ஜபத்தை மாத்திரம் படிச்சு ஜபம் இப்படியே வாழ்ந்துருந்தா நம்ம அப்படியே இருந்துட்டு இருப்போம். மேலானவைகள் என்னவென்று நமக்கு தெரியாமலே போய்விடும். அவை எல்லாம் இருக்கட்டும், அது நல்லது. அது யாருக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால் ஜெபம் செய்ய தெரியாதவர்களுக்காக எழுதப்பட்டது. அதை படித்து ஜெபம் பண்ண பழகின பிறகு அதை வைத்துக் கொண்டு அந்த ஜெபம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதோ அதற்கு மேல் நம்முடைய தேவைகள் என்னவோ அதை சொல்ல ஆரம்பிக்கணும், சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். சீசர்களுக்கு இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை மாத்திரமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜெபத்தையா எலியா பண்ணினான். எலியா காலையை சந்தாக துண்டித்து பலிபீடத்தை செப்பனிட்டு துண்டு சந்தாக துண்டித்து விறகடிக்கு பலியை வைத்து விட்டு அந்த இயேசுக்கு சொல்லிக் கொடுத்து ஜெபத்தையா சொல்லிக் கொண்டிருக்கான். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்ற ஜெபத்தையா சொல்லிக் கொண்டிருக்கான். அந்த நேரத்துக்கு என்ன ஜெபம் பண்ண வேண்டுமோ அதை ஜெபம் பண்ணினான். என்னை கேட்டது என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். வானத்துக்கு அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்தது, அது அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப அவர் கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அடிப்படையான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அடிப்படையா என்ன விஷயம் மனசுல பதிஞ்சு இருக்கணும். எளிய மலையில உட்கார்ந்து இருக்கான். ஒரு பிரதானி 50 பேர் போறாங்க. தேவனுடைய மனுஷனே ராஜாவுக்கு சீக்கிரமாக வரச்சொல்லுதான் சொன்னான். அப்போ பரமண்டல ஜெபத்தையா சொல்லிட்டு நான் தேவனுடைய மனுஷனான வானத்திற்கு அக்கனி இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்கட்டும். உடனே நடந்தது. வானத்திற்கு அக்கனி இறங்கினது. அந்த பிரதானியும் அவங்க 5 பேர்
பட்சித்து போடுது. 2 முறை அப்படி நடந்தது. எலியா எப்படி ஜெபம் பண்ணினான்? என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே மழையும் பனியும் பெய்யாது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் என்று சொல்லி ஜெபித்தான். வானத்தை அடைச்சிட்டான். மழை பெய்யாம பனி பெய்யாம. அங்கே என்ன ஜெபம் செய்தான்? இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த பிரகாரமாய் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை அங்கே சொல்றார். அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் அவசியமானது. அது அடிப்படை உள் கருத்துக்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதெல்லாம் அவசியமான ஒன்று. அதை மாத்திரமல்ல, நேர்மையில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கும். நம்முடைய ஆராதனை அப்படிப்பட்டதா இருக்கும். விண்ணப்பங்கள் அப்படிப்பட்டதா இருக்கும். தலைமுறையா எழுதி வச்சதே படிச்சுட்டு இருக்க கூடாது. நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். தேவனோடு பேச கற்றுக்கொள்ளணும். தேவனோடு உலாவ கற்றுக்கொள்ளணும். சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அவர்கள் செய்து கொண்டில்லை. விரல் ஜெபம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஜெபம் பண்ண வேண்டுமோ அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் பண்ணினார்கள். கடைசி மட்டும் தேவனுடைய கிருபை அப்போஸ்தலரோடு இருந்தது. அது கடைசி மட்டும் நம்மோடு நமக்கு பின்வருகிற சந்ததியோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய இடங்களுக்கு முடிவில்லை. நாம் செய்த பாவங்களுக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் கர்த்தரை அறிந்த பிறகு கூட நாம் செய்த பாவங்களுக்கும் நாம் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய கிருபை ஒரே இடத்தில் என்றோடு இருக்கணும்னா மேலும் மேலும் மேல்நோக்கி செல்வோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ உன் தேவனாய கட்டளையை கொண்டு அவர் வழியை நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை நமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எப்பொழுது உன் தேவனாய கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு, கர்த்தருடைய கட்டளைகள், தேவனாய கர்த்தருடைய கட்டளைகள் பல ஏற்பாட்டு நாட்களிலே மோசேயை கொண்டு கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை கை கொண்டு புதிய ஏற்பாட்டு நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு கட்டளைகளை கொடுத்தார். எல்லா கட்டளையிலும் ஒன்று, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிரதான கட்டளை. உன் தேவனாய கட்டளத்திலே முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கட்டளை. இதில் பிரதான கட்டளை உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனைகள் எல்லாம் அதில் முடிஞ்சு போச்சு. இவைகளை நாம் கை கொண்டிருப்போம் என்று சொன்னால் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் பூமி? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் பெற்ற அதிகாரம். கர்த்தருடைய நாமத்தை பெற்றவர்களுக்கு அதிகாரங்கள் கூட இருக்கும். ஆனால் சின்ன பசங்களா இருக்கும்போது சொல்லுவாங்க, போலீஸ்கார் வர்றார் அப்படின்னா பயப்படுவாங்க. அப்ப இன்னொரு பையன் சொல்லுவான், நீ போய் நெத்தியில வச்சிருப்பார் முத்திரை, அந்த முத்திரையை பிடிக்கிட்டு வந்துரு. அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த முத்திரையை மட்டும் பிடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. உத்தியோகம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரை அவ்வளவு முக்கியமானது. அந்த இடத்துல வச்சிருக்கிற முத்திரையை பிடிக்கிட்டா அவருடைய உத்தியோகம் போயிடாது. அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய பெயர் காவல்துறையிலே
அவருடைய பதவி என்னவோ அந்த பதவியின் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அது காணாமல் போனா அதை போய் கேண்டீன்ல அவர் வாங்கிக்கலாம். அவருடைய நம்பர், அந்த நம்பர் சொல்லி இந்த நம்பர் கொடுத்து பதிவு பண்ணி ஒரு அந்த முத்திரையை வாங்கிக்கலாம். நாமம் அந்த முத்திரை இருக்கும்போது அவருக்கு அதிகாரம் உண்டு. ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம். ஏழுக்கு மாறா பேசிட்டு இருக்கா, கேட்கிற கேள்வி ஒண்ணு, சொல்ற பதில் ஒண்ணு. ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் வச்சு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம். அந்த நாமம், அந்த முத்திரை, இந்த முத்திரைக்கு அந்த மதிப்புண்டு. நாமம் என்பது அந்த முத்திரை. அவருடைய முத்திரை நமக்கு பதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த வியாதிகள், அந்த வேதனைகள், இவைகளின் மேலெல்லாம் நமக்கு அதிகாரம் உண்டு. சொல்ல ஆகும், கட்டளைகள் போல நடக்கும். நாமத்தை அப்பொழுது நட்புடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று போதிய ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நாமம், அந்த நாமம் இந்த நாளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நாம் வெளிப்படுத்தும். அந்த நாமத்தின் மேல் விசுவாசப்படுவாங்க. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் அந்த அதிகாரம் நமக்கு உண்டு. அந்த அதிகாரம் நமக்கு உண்டு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ஒரு இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சிலருக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது, பாடல் போடும்போது அதை காட்டுவாங்க. அடிக்கிறதும் சதை பேரோடு அதே உடம்பெல்லாம் பூசும். அடிக்கும்போது உடம்பெல்லாம் பூசும். அதை பார்த்து அழுதுக்கு அவளுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்தனை கிடையாது. ஒரு சிலருக்கு அதை பார்க்கும் போதே சாதாரண காலாட்டிட்டு பார்ப்பாங்க. சிகரெட் புகைத்து கொண்டு பார்க்கிற கிறிஸ்துவர்கள் கூட உண்டு. இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அந்த காயங்களை எல்லாம் நாம் அடைந்திருக்கணும், நம்ம பட்டிருக்கணும். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை அந்த சவுக்கால ஒவ்வொருவரையும் அடித்திருக்கணும். சதைகள் பிச்சு கொண்டு வர மாதிரி அடித்திருக்கணும். நம் ஒவ்வொருவருடைய தலையிலும் முள்முடி சூட்டப்பட்டிருக்கணும். கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கணும். மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்கணும். அதன் பிறகு நிரந்தரமான நரகத்திற்கு போகணும். இதைத்தான் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்தே, ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும். பாவத்திற்கு நிரந்தர பரிகாரம் இல்லாமல் இருக்கிறது. சிறுவேல் ஜனங்கள் யோத ஜனங்களுக்கு பரிகாரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ஜனங்களுக்கு பரிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே உலகத்தை ரட்சிக்க வந்தவர், உலக ரட்சகராக வந்தவர், உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய அந்த உபத்திரவத்திற்கும் அந்த பாவத்திற்கும் தண்டனையாக இவைகளை தான் ஏற்றுக்கொண்டார். எல்லா அவமானம் இந்த எல்லாம் சுமந்து வந்தார். மறுபடி நாம் அதை சுமக்க வேண்டிய அவசியம்.
இன்றைக்கு மறுபடியும் சுமந்து வந்திருக்கிறோம். இந்த பாவத்தை சுமந்து கொண்டு, இந்த அநீதியை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அது தேவையில்லை, எல்லாம் அவர் செய்து விட்டார். இந்த அக்கிரமங்கள் வருத்தப்பட்டார். நமக்கு சமாதானத்தை ஊட்டணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை உண்டு வந்ததற்காக பொங்கிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்ம சமாதானமா இருக்கமா? நாம் சமாதானம் இருக்கோம். ஒருவர் என்னை பின்பற்றுவதற்குன்னா தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவார்கள். சிலுவை இல்லாமல் இல்லை, உபதிரவங்கள் இல்லாமல் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். இந்த பாடுகளிலே நமக்கு சமாதானம் உண்டா? நம்முடைய வேதனை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானம் உண்டா? நமக்கு சமாதானத்தை உணர்வும் ஆகி அவர்களே வந்தது. அவருடைய தடுப்புகளால் குணமாகிறோம். அவருடைய தடுப்புகளால் குணமாகிறோம். அந்த தடுப்புகளின் மேல நம்பிக்கை வைத்து நம்முடைய வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவருடைய தடுப்புகளின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் அதை உபயோகப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் அவர் நம்மை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 10 அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் அதிகமான தீமை காணப்படுது என்று சொன்னால் அதற்கு இதுதான் ஒரு காரணம். வாயை திறந்தா மற்றவர்களை குறை, வாயை திறந்தா மற்றவர்களை நிந்திக்கிறது, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது. என்ன காரணம்னா அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்வார் என்று சொன்னார். அரபு நாடுகளிலெல்லாம் அப்படிப்பட்ட தண்டனை உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்கிறவர்கள் அப்படி செய்வார் என்று சொன்னால் எத்தனை பேர் மிச்சம் இருப்போம். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். அதற்கு தகுந்தபடி செய்யல. ஆகவேதான் மனிதனுடைய ஆணவம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பெயரை சொல்லி தாங்கள் பிழைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பெயரை சொல்லி எத்தனை விதமான வஞ்சகம் பார்த்தா, எத்தனை விதமான வஞ்சகம், வேதத்தின் பெயரில் எத்தனை விதமான வியாபாரம். என்ன காரணம்? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யலாம். ஆனால் மெய்யாகவே மனம் திரும்புகிறவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காகத்தான் அப்படி விட்டு வைத்திருக்கிறார். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பாவங்களுக்கு தக்கபடி உடனே செஞ்சா உடனே அழைச்சிருவாங்க, அக்கிரமங்களுக்கு தக்கபடி உடனே செஞ்சா அழைச்சிருவாங்க, எல்லாரும் அழைச்சிருவாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடைசி வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறார். ஒன்று நம்முடைய மரணம் அல்லது அவருடைய வறுமை, அது வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறார். தேவனை அறிந்து கொண்டவர்கள், மனம் திரும்பினவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பரிகாரத்தை செய்திருக்கிறார். நீதிபதி 23 அதிகாரம் 17
பாவிகள் மேல் பொறாமை கொள்ளப்படாது. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். சாயங்காலத்தில் பார்த்தா அப்படியே கொஞ்சம் நிறுத்தி போன நேரத்தில் பார்த்தா இந்த பைபாஸில் இந்த பாலத்தில் எல்லாம் கிலோமீட்டர் இருக்கு. இந்த மெர்க்குரி கீழே மேலே மேலே கரையில் கடற்கடலாக பதிச்சு வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தா எவ்வளவு அருமையா இருக்கு. அதை பார்க்கும்போது அவ்வளவு நேர்த்தியா வரிசையா கடற்கடலா மின்ற மாதிரி மின்னது அப்படியே மேல வரிசையா கீழே வரிசையா வரிசை பெருசாதான் பார்க்கும்போது அவ்வளவு அலங்காரமா இருக்கு. அப்பதான் நினைச்சா இதை காட்டிலும் பரலோகம் எப்படி அலங்கரிக்கப்பட்டது. ராத்திரி அந்த லான்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ்ல அந்த பாலத்தில் போய் போய் வரவங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா. இதை காட்டிலும் பரலோகம் எவ்வளவு அழகா இருக்கும். இந்த மாதிரி மட்டும் இருக்காது. விதவிதமான கற்கள், இந்த உலகத்துல எத்தனை விதமான பாறைகள் இருக்கு. நல்ல பாறை, சொறி பிடிச்ச பாறை, கற்பாறை, விதவிதமான கற்கள். நம்ம பார்க்காததான் வயல்களை பார்த்துருப்போம், படிக்க பற்றி பார்த்துருக்க மாட்டோம். பச்சைகளை பார்த்து வைடூரியம், சுகந்தி, பலவிதமான கற்கள் எல்லாம் இருக்கும். அந்த மரங்கள் உண்டு. 12 விதமான விருட்சங்கள், 12 விதமான விருட்சங்கள் அது எத்தனை இருக்கோ தெரியாது. மரங்கள், அங்கே நதிகள், ஜீவ தண்ணீர், பழைய தண்ணீர், நதிகள், வெளிச்சமே தேவையில்லை. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல உள்ள முகத்தை உடைய தேவன் அங்கே இருப்பார். தூதர்கள் எல்லாம் ஒரு ரேடியம் போன்ற சிறரை உடையவனாக இருப்பார்கள் என்னவோ தெரியாது. அவ்வளவு பெருமையா இருப்பார்கள். இதே பறந்து கொண்டே இருப்பார்கள், இறங்குவார்கள், விருப்பத்தை ஏதாவது செய்து கொண்டு இருப்பார். அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கும். இதே இப்படி இருக்க இந்த எக்ஸிபிஷன்ல கொண்டு விட்டா பிள்ளைகளுக்கு திரும்ப வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இடத்துல கொண்டு விட்டா எப்படி இருக்கும்? நம்மாலேயே திரும்ப வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த பாடத்தை பெற்றிருக்கிறார். விதவிதமான கற்கள் பிரகாசிக்கும். அவருடைய வல்லமை பிரகாசத்தில் பட்டி எதிரொலிக்கும். தூதர்கள் எல்லாம் பறந்து கொண்டும் நடந்து கொண்டும் இருப்பார்கள். ஆர்ப்பரிப்பின் சத்தம் அதிகமா அங்க இருக்கும். அமைதியும் இருக்கும், ஆர்ப்பரிப்பும் இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு, அப்படியே அன்பு நதியை போல, சமாதானம் நதியை போல. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பூமியில் இருக்கிற காரியங்களை பெரிது படுத்தாதபடிக்கு இவைகள் எல்லாம் அலட்சியமா விட்டணும். காட்டு மிருகங்களை பார்த்து பட்டணத்தை இறைச்சலை அலட்சியம் பண்ணோம்னு சொன்னோம்னா பட்டணத்தை இறைச்சலை அது ஒரு கண்டுக்காது, ஒரு விஷயமாவே கண்டுக்காது. பாருங்க, போறாங்க, அது பட்டத்துக்கு போறாங்க, டீ போட்டி போறாங்க, பெரிய தொப்பி வச்சுட்டு போறாங்க. அது பார்த்து பட்டுட்டு இருக்கா, பார்த்து விளையாட்டு பட்டுட்டு. அது போல இந்த பூமி பாவங்களை அசட்டை பண்ணணும், அலட்சியம் பண்ணணும். எந்த விதத்திலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதை கணம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் நாம் இங்கே ஒரு நல்ல இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சொல்லப்படுகிறது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எந்த நேரமும் ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கணும். எல்லாம் செஞ்சா தப்பில்லை,
இவங்கள்ட்ட ஏமாத்தினா தப்பு இல்லை. அவர் வசதி உள்ளவர், அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம சாப்பிட்டா தப்பு இல்லை. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எவரிடத்திலாலும் ஏதாவது ஒன்றை அபகரித்தால் அது தவறுதான். தவறுகளின் பட்டியலில் வந்துடும். அவருக்குரியது அவரிடத்துல போய் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ஆகவே எடுத்துக்கொண்டு பிறகு நான் தந்து விடுகிறேன் என்று சொல்றது தவறானது. ஒரு ஸ்தாபனத்தில் இருக்காம ஒருத்தர் போறாரு, அவர்கிட்ட இன்னொரு ஊழியக்காரர் ஒரு உதவி அவங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க, அவர் கொண்டு கொடுக்குறாங்க, கொடுத்தீங்கன்னு கேட்கறாங்க. இல்லை, நான் என்ன தேவை யூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் கொடுத்தேன்னு சொல்றாரு. இவையெல்லாம் தவறாகவே அவங்களுக்கு தெரியல. தங்களுடைய சூழ்நிலையை மாற்றம் பார்க்கிறாங்க. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு ஊழியத்திலே எத்தனையோ அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்தானத்தில் உட்காரும் போது லஞ்சம் பெறாத ஒரு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் என்று தெரியல. ஒரு அரசு ஊழியர்கள் மீட்டிங் எந்த வருஷம் ஒரு மீட்டிங் மாவட்ட ஆட்சியர் நடத்துகிறார். நடத்தும் போது லட்சம் வாங்காத அதிகாரி கையை உயர்த்தின சொல்றாரு. எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, தலையை கீழே போட்டாங்க, ஒருத்தரோட உயர்த்த. அந்த எத்தனை கிறிஸ்தவர்கள் தெரியாது. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு லஞ்சம் கொடுக்கிறவங்க சந்தோஷமாக கொடுப்பாங்க. சும்மா உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்த ஆசை வீட்டுக்கு வாங்க ஜாமான் வாங்காம கொண்டு வந்து கொடுக்கிறவங்க சந்தோஷமாக கொடுப்பாங்க. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு என்னதான் அநீதி செஞ்சாலும் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும் பாருங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை என்னவோ அதற்கேற்ற நடத்தை நம்மிடத்தில் இருந்தால், என்றைக்கு இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் பாடலை பட்டு அந்த பாடலின் பாதையை கடந்து வருவோம் என்று சொன்னால் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாடோறும் கர்த்தருக்கு பயப்படாமல் அநீதிகளை செய்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவன் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அந்த முடிவிலே நமக்கு கிடைக்க போவது என்ன, அதை குறித்து நாம் கவனமாக இருக்கிறோம். சங்கீதம் 37 சங்கீதம் 23 நல்ல மனுஷனுடைய நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே ஒழுங்குபடும். நல்ல மனுஷன் எப்படி நடப்பான்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும். அது இன்னும் அதிகமாக உறுதிப்படும். தாவீது மேலும் பலப்பட்டான், வெள்ளத்தின் மேல் பலமடைந்தான். அவனுடைய நடைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? இந்த ராஜ்யத்தை பிடித்து இந்த சிங்காசனத்திலே அமர்ந்ததற்கு முன்பதாக அவன் பட்ட பாடுகள் என்ன? வனாந்தரங்களிலே, மலைகளிலே எங்கெல்லாம் சுற்றி திரிந்தான். சவுல் ராஜாவுக்கு பயந்து ஒளிந்து சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். அது ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு முடிவுக்கு வந்து சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்தான்.
அதன் பிறகு அப்சலோ சூழ்ச்சியில் செய்தான். தாவீதின் நடை திரும்பவும் நடந்து போக வேண்டி வந்தது. அந்த நடைப்பயணத்தை அவன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தான். அந்த நடைப்பயணத்திலே தனது நடையை காத்து கொண்டவனாக இருந்தான். அங்கே போய் தன்னுடைய ஜனங்கள் மேல் அவன் கரிசி உள்ளவனாக இருந்தான். ஆனா அவனுடைய நடைகள் உறுதிப்படுத்தப்பட்டது. அவன் கேட்டு வைக்கப்பட்ட சிங்காசனம் மறுபடியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தரால் அது உறுதிப்படுத்தப்பட்டது. மறுபடியும் அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்தான். 4 நாள் பெறப்பட்டான். தாவீதை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. தாவீது சென்ற இடங்களெல்லாம் அவன் ஜெயிக்கிறவனாக மாத்திரமே காணப்பட்டான். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நம்ம நல்ல மனுஷனா இருக்கு, நம்முடைய நடைகள் எல்லாம் வேத சத்தியத்தின்படியே காணப்படும் சொன்னா அவர் நம்மேல் பிரியமா இருப்பார். நம்மேல் அவர் பிரியமா இருப்பார் என்று சொன்னால் நமக்கு என்ன குறை இருக்கும்? வீட்டில் ஒரு செல்ல பிள்ளைன்னு வச்சுக்கோம். ஒரு செல்ல பிள்ளை, இந்த பிள்ளைக்கு என்ன குறை இருக்கும்? 12 ஆண் பிள்ளைகளை பெற்றான் யாக்கோபு. ஆனா யோசேப்புக்கு பல வருட அங்கீகரித்து போறோம். 11 பேர் நமக்கு கொடுத்தான்னு சொல்றேன். யோசேப்பை தன்னோடு வைத்துக் கொண்டான். ஆளுநர் கேட்டெல்லாம் அனுப்பல. யோசேப்பை தன்னோடு வைத்துக் கொண்டான். தன்னுடைய சகோதரர்களுக்கு தின்பண்டம் கொடுத்து அடையாளம் வாங்கி கொண்டு வரும்படித்தான் சொல்லி அனுப்பினான். பல வருடங்களில் அவனுக்கு போட்டோம். ஏன்னா அவன் செல்லமான பையன். யோசேப்பு மிகவும் பிரியமானவன், செல்லமானவன். அவனை எப்படி நடத்தினான்? வனாந்தரத்தில் போய் ஆடுகளை வச்சு இவன் கஷ்டப்படக்கூடாது. அந்த கல்லுகளுக்குள் அந்த முழுவதும் நடந்து இவருடைய கால்களிலே காயப்பட்டு விடக்கூடாது. அந்த முள்ளுகளால் குடங்களை காயப்பட்டு விடக்கூடாது. வீட்டில் இருக்கும் போதும் அவன் சாதாரணமான ஒரு ஆடு மீது விட போல இருக்கக்கூடாது. அழகா இருக்கணும். அதனால பல வருடம் ஆடை. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டிருப்பார்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனுக்கு எப்படி செய்யப்படும்? அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். யோசேப்புடைய காரியத்தில் அவன் பிரியமா இருந்தான். அப்படின்னா எதுவாக இருந்தாலும் தனக்கு பிரியமானபடியே செய்யக்கூடிய, சத்தியத்துடைய செய்யக்கூடிய ஒரு நபரின் மேல அவர் பிரியமா இருப்பார். பாதுகாத்துக் கொள்வார். பல விதமான ஆடைகளினால் அலங்கரிப்பார். பத்திரமா பார்த்துக்குவார். யோசேப்பு இறந்து போனான் என்ற செய்தி வந்த போது அவனை ஆறுதல் படுத்தவே முடியல. எவ்வளவு பிரியமானவர்களா இருந்தாலும், எவ்வளவு நேசித்தவர்களா இருந்தாலும், உயிரா நேசித்த கணவன் மனைவியோ அல்லது மகளோ மகனோ தாயோ யாராக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திலே மறந்து போய்விடுகிறார். அந்த இறந்து கிடந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுவதெல்லாம் பார்க்கும் பொழுது கேட்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் 10 நாள், 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் வரும்போது மறந்து போய்விடுகிறார். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு மறந்தே போகும். ஏதோ ஞாபகம் வந்தாலும், யாரோ சொல்லி ஞாபகம் வந்தாலும் அப்படி ஆகிடும். ஆனா இங்க இந்த யாக்கோபு யோசேப்பு தன்னை விட்டு பிரிந்ததை குறித்து இந்த யாக்கோபுக்கு எவராலும் ஆறுதல் படுத்தவே முடியாது. உலகத்துக்கும் அப்படியே நினைச்சிட்டே இருக்கான்.
17 வயதுல போனான். 17 வயது போன உடனே 13 வருஷம் வரைக்கும் அவன் என்ன ஆனான்னு 13 வருஷம். ஏன்னா அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது அவனுக்கு வயது 30. 13 வருஷம் கழிச்சு அவன் பார்வோன் இடத்துல போயிட்டான். அவன் அதிபதியான பிறகு பஞ்சம் 7 வருஷம் பரிபூர்ண விளைச்சல். அன்னைக்கெல்லாம் யோசிப்பு எங்க இருக்கான்னு யாக்கோபுக்கு தெரியாது. 7 வருஷம் 13 வருஷம் 13 ஒரு 7 20 வருஷம் யாக்கோபு எங்க இருக்கான்னு தெரியாது. யோசிப்பு எங்க இருக்கான்னு தெரியாது. அதன் பிறகு பஞ்சம் கொடிதா இருக்கிறது. பஞ்சம் ஆரம்பித்து பஞ்சம் கொடிதா இருக்கிறது. பஞ்சம் ஆரம்பித்து பஞ்சம் கொடிதா இருக்கும்போது எத்தனை வருடங்களுக்கு பிறகு இவர்கள் எகிப்துக்கு தானியம் வாங்குவதற்காக போனாங்களோ தெரியாது. தன்னை பிரிந்து 20 வருடங்களுக்கு மேலாக 22 வருடங்கள் 23 வருடங்கள் இருக்கலாம். குறைந்தது 20 வருடம் கழித்து மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன உடனே மூச்சை அடைக்கிறது சொன்ன. மூச்சை அடைக்கிறது இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. அது போதும். நான் போய் அதை பார்த்தேன். ரதங்களெல்லாம் பெருசா தெரியல. ராஜாக்கள் ஏறுகிற ரதம், பிரதானி ஏறுகிற ரதம் பெருசா தெரியல. மகனை கொண்டு கேள்விப்பட்ட மாத்திரம் அவனுக்கு அப்படி. அப்படித்தான் நாமும் தேவனுக்கு எவ்வளவு பிரியமா இருந்தோம், எவ்வளவு நெருக்கமா இருந்தோம், தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தோம். நம்ம ஜோமணி கேட்டு கிடைக்காத எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் வாழ்ந்தோம், அப்படி தரிசித்தோம். காலப்போக்கிலே அவரை விட்டு நழுவி போனோம். யார் எதிரிகளாக தான். யாக்கோபு எதனால தான் போனான்? அவன் உடன் பிறந்தவர்கள் தான். உடன் பிறந்தவர்கள் இடர்வானார், இடரை போக செய்தார், அவனை பாதை மாற செய்தார், அந்நியத்தில் விற்று போட்டார். உடன் பிறந்தவர்கள் தான். இப்படி நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு ஒரு இடர் உண்டாகி தேவன் விட்டு பிரிந்து போயிருக்கிறோம், எங்கேயோ போயிருக்கிறோம். ஆனால் நாம் மனம் திருப்பி நல்ல நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் அவ்வளவு சந்தோஷம். தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவரை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அன்பு மகனை அடித்து கொண்டு போட்டார். ஒரு கொடி மிருகம் பட்சித்து போட்டது என்று சொல்லி அவருடைய ஆணையை கொண்டு வந்ததிலே காட்டும் பொழுது அவனுடைய மனம் என்ன அம்மாய் கொடி உரித்து அவ்வளவு கொடிகளுக்கு பிறகு அந்த யாக்கோபு உயிரோடு இருந்தானே, அதே மிகப்பெரிய விஷயம். அது மிகப்பெரிய விஷயம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நம்ம நடந்தா போதும், ஒழுங்கா சத்தியப்படி நடந்தா போதும், கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யோசேப்பு நடை நல்ல நடையா இருந்தது. கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். அதை உறுதிப்படுத்தி அவனுக்கு பாதைகளை உண்டாக்கினான். எகிப்துக்கு போறது ஒரு பாதை, பார்வோனுடைய வீட்டிலே ஒரு பாதை, அங்கிருந்து ஜெயிலுக்கு போறது ஒரு பாதை, ஜெயிலிருந்து அரண்மனைக்கு வருவதற்கு ஒரு பாதை. இந்த பாதையெல்லாம் நியமித்து வைத்தார். சிங்காசனத்தை உட்கார்ந்துட்டான். இப்ப எகிப்துல எங்க வேணா போகலாம். எகிப்தின் தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எங்கு வேணுமானாலும் போகலாம். இவனை கண்ட ஒவ்வொருவரும் பணிந்து கொள்ளணும். யோசேப்பை கண்ட பணிந்து கொள்ளணும். என்ன காரணம் தெரியுமா? இவனுடைய நடை கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கிறது. இந்த நடையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். 119 119
உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு, வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். எப்படி ஒரு நல்ல மனைவி தன் புருஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி எத்தனை அநியாயக்காரன், எத்தனை ரவுடி பொறுக்கி, எத்தனை பெரிய பணக்காரன், இவ்வளவுதான் ஆடலை மிக்க பெரிய ராஜாவாகவே அந்த உடன் வேலை செய்யும் உயர் அதிகாரியாகவே இருந்தாலும் எல்லோரையும் புறக்கணித்து விட்டு தன் கணவனுக்கென்று உத்தமையாக இருப்பாளோ, அதுபோல வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொருளாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். இந்த வசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னை தேடி வருகிற எந்த பாவங்களானாலும், எந்த பொருளாசையானாலும், எந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களால், எந்த காரியங்களானாலும், இடரச்செயல் எந்த உபதேசமானாலும், எதுவானாலும் எல்லாவற்றையும் விட்டு விளக்குகிறேன். எல்லா சகல பொருளாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். ஆண்டவருக்காக எதை செய்கிறேன், ஆண்டவருக்காக மாத்திரமே வாழ்வேன் என்ற ஒரு வைராகியம் சங்கீதக்காரன் இருந்ததுனாலதான் அவனுக்கு எல்லாமே கிடைச்சது. அவன் ஒரு பொருளாசக்காரன் கிடையாது, ஒரு ஆடம்பர பெரிய கிடையாது. சாலமும் என்னென்னமோ விதவிதமா செஞ்சான். நாளைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. தன் ஜனத்தை பாதுகாக்கும், தன் ஜனத்துக்கு விரோதமாக வந்துடக்கூடாது, தன் ஜனத்தை பாதுகாக்கும். இதுதான் தாவீதுடைய குறிக்கோள். தேவன் தம்முடைய ஜனத்தை என்னுடைய பொறுப்பை கொடுத்திருக்கார், நான் பாதுகாக்கும் ஒரே கொள்கை. இதுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன், கர்த்தர் என்ன சொல்றாரு செய்வேன், அதுல உறுதியா இருக்கான். தேவன் அவனோடு இருந்தார், இந்த காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவனை கர்த்தர் நடத்தினார். 120 வசனம் அதிலே பயப்படும் பயத்தால் ஒரு உடம்பு செலுக்கிறது. அப்ப எப்படிதான் பயப்படுற பயத்தால் உடம்பு செலுக்கிறது? எந்த சூழ்நிலையில உடம்பு செலுத்தும்? நல்லாவே இருந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ஆபத்து வந்தா உடம்பு செலுத்தும். நல்லா நின்றுட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லாம திடீர்னு திருப்பி போது இல்ல பெரிய பாம்பு பணம் எடுத்துன்னு அதை பார்த்தா சிறு நல்லா பேசிட்டோம், திடீர்னு அருவா ஒவ்வொரு அப்ப சிறு ஒரு பையன் அப்படி பேசிட்டு போது திடீர்னு கத்தி ஒருவனான் அலறி கீழே உழுந்து நடக்க முடியாம பிடிச்சிட்டான். அம்மா எனக்கு சொன்னான், பையன் என்ன பண்ண கடன் கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியல பேசி மாட்ட பேசும்போது திடீர்னு பெரிய கத்தி எடுத்தோம். அந்த பையன் கொடுத்து அலறி இடத்த விட்டு அவனை அசைய முடியல, காலத்துக்கு போட்டு கவனமாக செஞ்சான். உடம்பு எப்பொழுது சிலிர்க்கும் சொல்றான், நமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கொடிய பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை திடீரென ஏற்படும் போது அவனுடைய உடம்பு சிலிர்க்கிறது. காரணம் திடீரென்றபடி உடம்பு சிலிர்க்கிறது. நிறைய சம்பவங்கள் பூமியில நடந்திருக்கு. அப்படிப்பட்டவருடைய உடம்பு சிலிர்க்கிறது. பயந்து அலறினார். உடம்பு சிரிக்கிறது. ஒரு நியாய தீர்ப்பவருக்கு பயப்படுகிறது. அவருடைய நியாய தீர்ப்பவருக்கு பயப்படும். அது நியாய தீர்ப்பு வரும்போது மட்டும் பயமில்லை. மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு எப்போதும் பயம் இருந்துட்டே இருக்கு.
பயம் இருந்துட்டு நாம் குற்றம் செய்து பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த மரண தண்டனை குறித்த ஒரு பயம் இருக்கணும். பயமே இல்லாவிட்டால் என்னன்னு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு அந்த பயம் இருக்கணும். மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டு ஒரு நபரை குறிச்சு அந்த நபருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரி பேட்டி கொடுத்தார். காலையில தூக்கு போட போறாங்க. அந்த அந்த கைதி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இவனுடைய முகத்துல கொஞ்சம் கூட மரண பயமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார் என்று வெளியில நம்ம கேள்விப்பட்டோம். இவரும் சொல்றாரு, நீ இருப்பான் அந்த பிரயத்தெல்லாம் போவான், கிறிஸ்துவ மனத பிரயத்தெல்லாம் போவான், இவனை ஒரு சும்மா விட்டார். அவரே சொல்றாரு, இவன் நாளைக்கு தூங்க போட போறாங்க, இவனுக்கு அந்த பயமே இல்லைன்னு சொல்றான். பயமே இல்லை, அந்த மோதிர பயமே இல்லை. கலர் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டா நம்ம வாங்கி கொடுத்தா கொடுத்தான் சொல்றாரு. காலையில போட்டு வந்து அப்புறம் காலையில நான் போட்டு பண்ணி வீட்டுக்கு போனா சாதாரண என்ன காரணம் என்று சொன்னால் இந்த மனிதன் சிறைச்சாலையில் ரட்சிக்கப்பட்ட பொழுது ரட்சிப்பை முழுவதுமாய் சுதந்திர நித்திய ஜீவனை குறித்து இந்த மனிதன் அறிந்து வைத்திருப்பான். வேறு நல்லா தெரியும். நித்திய ஜீவனை குறித்து அந்த மனிதன் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார். ஆகவேதான் இந்த மரணத்தை குறித்து அவர் பயப்பட ரட்சிக்கப்பட்டவர்களால் வெளியில விட்டா ஒரு பெரிய மதமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பது என்ன காரணம் அவர்கள் சொல்லுறதை பார்த்தா நன்னடத்தை நிமித்தம் அவர் விடுதலை கொடுத்திருக்கலாம். அந்த விடுதலை கொடுத்து ஏதாவது ஒரு தலைவருடைய பிறந்தநாள் ஏதாவது வரும், ஏதோ ஒரு காரணத்தால அவர் விடுதலை கொடுக்கல, அவர் தூக்கில போட்டாங்க. போட்டால் அவனை போட்டு வந்தால் வீட்டுக்கு அப்படின்னு அடுத்த கதையை தான் அவன் சொன்னார். சாதாரணமாக சொல்றாரு, அவனை போட்டு வந்து அப்புறம் புதிய காலத்துல காலையில மரண தண்டனை மரணத்துக்கு ஏதுவான பயமே ஒரு கிடைக்கிற போது இல்லை என்று சொன்னால் இது எத்தனை பேரால முடியும்? ஆண்டவர் முழுசா நம்புறோம். ஒரு வியாதி இன்னும் 3 மணி நேரத்தில் உயிரோடு தான் டாக்டர் நம்ம காது ஏற்க சொல்லிட்டார். நம்ம பரலோகா போக நிச்சயமா நமக்கு பயப்படவும் மாட்டோம். பயப்படுறோம்னு சொன்னா பரலோகத்தை குறித்த நிச்சயம் இல்லை. பரலோகத்தை குறித்த நிச்சயம் எனக்கு அங்கு ஒரு சீட் உண்டு என்ற நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டும். வசனத்தை நாம் காத்து நடக்கின்றோம். சில பொருளாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. அவருக்கு விரோதமான காரியத்தை தவறான காரியத்தை செய்ய வேண்டிய திடீரென ஒரு சம்பவம் வந்து சொன்னால் உடம்பு சிலிர்க்கும், பயப்படணும். இது நான் எப்படி நான் செய்வேன், யோசிப்பு நான் எப்படி செய்வேன் சொல்லி ஓடிப்போம். கர்த்தருக்கு பயப்பட பயணத்தில் இருக்க வேண்டும். ஒரு இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதை ஒரு வீக்னஸாக பயன்படுத்தி கூடாது. கேட்கிறப்பெல்லாம் கொடுக்குறாங்கனால அவர் ஏமாளி நினைச்சு ஏமாத்திட்டே இருக்கான். ஆண்டவர் ஏமாளி அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர். அதற்காக ஒரு வீக்னஸாக பயன்படுத்தாது. ஒரு இரக்கத்தை ஒரு முறை பெற்று தொடர்ந்து அவருடைய சத்தியத்தின் பாதையை நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோம் சொன்னார். எத்தனையோ வித்தியாசமான அனுபவங்கள்லாம் உலகத்தில் உண்டு. அவையெல்லாம் கண்டு ஆனந்தித்து கண்டு கழித்து ஆனந்தி தொடர்ந்து நித்தியத்தின் மட்டும் நாம் சத்தியத்தின் பாதையை நாம் செல்லுவோம். ஜெபம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனமகிழ்ச்சி நாளுக்கு சபை நாளுக்காக இந்த நாளிலே எங்களை சூழ்ந்து எங்களை ஆட்கொண்ட நடத்தினவையால் நன்றி. சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு இதயங்களிலும் பதியும்.
ஆண்டவரே சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் ஆண்டவரை சிறப்பட்டு நடக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த யாக்கோபுக்கு ஒரு செல்ல பிள்ளையா யோசேப்புக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல செல்ல பிள்ளையாக ஆண்டவரை நாங்கள் மோன்று கவனிக்கப்பட்டோம் வளர்க்கப்பட்டோம் நடத்தப்பட்டோம் உயர்த்தப்படுவதாக காணப்படுற ஆண்டவரே இந்த உலகத்தை கடந்து வருகிற நாட்களில் நித்தியவனை சுதந்திரத்து உலகத்தாக கருவை செய்கிறார் ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் வசனை கடந்து வருகிறார் சரி வேலைக்கெல்லாம் சோழனெல்லாம் நீக்கி போய் போராட்டம் வேதனை வியாதியை எரித்து கொண்டு போய் ஒவ்வொரு தேவை எதிர்பார்த்து ஆக்கியவனை சந்திக்கிறார் யாவும் போய் வந்து சாட்சியை செலுத்தோம் ஜபத்தை கேட்டபடியாக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவை ஆத்மாவை ஆமென். லேரு லேரு லேரு